Subscribe for more content. Good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.1ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் பாயிண்ட். ஸோ 3 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் எக்ஸ் ஒய் இசட் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 by எக்ஸை நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 by y 1 by z. 1 by x நம்ம ஏன்னு எடுத்துக்கோம். 1 by y நம்ம bன்னு எடுத்துக்கலாம். 1 by z நம்ம c அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூவை ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே 1 by x இருக்குது. ஸோ அங்கே ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஏ மைனஸ் இங்கே 2 by ஒய்ன்னு இருக்குது. அப்போ இது நம்ம 2b அப்படின்னு எழுதலாம். இங்கே சி இல்லை. ஸோ ப்ளஸ் 0c ப்ளஸ் 4 = 0. இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு 1 by ஒய்ன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம பின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏ இல்லை. இப்போ 0a எடுத்துக்கிறோம். இல்லாத அதாவது ஏ இல்லைன்றதுனால நம்ம 0aன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1 by ஒய்ன்றதுனால ப்ளஸ் பி மைனஸ் 1 by இசட்டை நம்ம சி ப்ளஸ் 1 = 0 ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். எக்ஸ் இருக்குது, இஜெட் இருக்குது, ஒய் இல்லை. ஸோ ஒய்ன்றது பி. அப்போ இங்கே 0b அப்படின்னு போட்டுக்கிட்டு 3x 3 by x நம்ம என்ன எழுதலாம்? 3a அப்படின்னு எடுத்துக்கலாம். 3aன்னு எடுத்துக்கலாம். இங்கே 2 by இஜெட்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் 2cன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்குது 14. அதனால் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது -14 எடுத்துக்கிறோம். = 0. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம ஈக்குவேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஆட் பண்ணுறோம். ஆட் 1 and 2. சப்போஸ் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? ஏ மைனஸ் 2b ப்ளஸ் 0c ப்ளஸ் 4 = 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் b கேன்சல் ஆகும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 0ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ இந்த டேர்ம் வந்து 0 ப்ளஸ் b. இப்போ ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 2b மைனஸ் 2c ப்ளஸ் 2 = 0. நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். சிம்பிள் ஏற்கனவே சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ a + 0 a மைனஸ் 2c ப்ளஸ் 6. இங்கே 0 இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? -2c ப்ளஸ் 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 6 = 0. இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிறோம். தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் எடுத்துட்டோம்னா ப்ளஸ் 2c மைனஸ் 2c ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம் நம்ம. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் ஆட் 3 and 4. தேர்ட் ஈக்குவேஷனாக இருக்கு. (3a + 0b + 2c - 14 = 0. ஃபோர்த் ஈக்குவேஷனாக இருக்கு. a b இல்லை. ஸோ நம்ம 0bன்னு போட்டுக்கலாம். -2c + 6 = 0. ஸோ சிம்பிள் ஏற்கனவே மாறியதுனால நம்ம
கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 3a + a என்ன வரும் 4a. இது 0 டேர்ம், இதை ஆட் பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ நம்ம இதை ஆட் பண்ண வேண்டாம். -14 + 6 என்ன வரும் -8 = 0. ஸோ 4a = -8 அந்த சைடு போனால் +8 மாறும். 1 4s are 4, 2 4s are 8. ஸோ a = 2. ஏவோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூவை 4th ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ புட் a = 2 sub in equation 4. 4th ஈக்குவேஷன் இருக்குது a -2c + 6 = 0. இந்த 0b நான் போடல, எடுத்துக்க வேண்டாம். இப்போ ஏவோட வேல்யூ 2 -2c + 6 = 0. ஸோ -2c அப்படியே வச்சுக்கிறோம். 6 + 2 8 = 0. ஏவோட வேல்யூ 2 -2c + 6 = 0. -2c அப்படியே வச்சுக்கிறோம். ஏன்னா சியோட வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். 6 + 2 + 8 = 0. ஸோ -2c = 8 அந்த சைடு போனால் -8 மாறும். 8 = 0. ஏவோட வேல்யூ 2 -2c + 6 = 0. -2c அப்படியே வச்சுக்கிறோம். ஏன்னா சியோட வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். 6 + 2 + 8 = 0. ஸோ -2c = 8 அந்த சைடு போனால் -8 மாறும். -8 இந்த மைனஸ் நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 4 2s are 8, 4 2s are 8. ஸோ c = 4. இப்போ நம்ம சியோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு, ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த சியோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பியோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ ஈக்குவேஷன் 1 என்னது? ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 என்னது? a - 2b + 4 = 0. ஏவோட வேல்யூ என்ன? 2 -2b. பியோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அது அப்படி தெரியாது, நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் 4 = 0. இப்போ -2b 2 + 4 6 = -6. அதாவது இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் ஆட் பண்ணோம்னா 6 வரும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது -6 சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மைனஸை கேன்சல் பண்ணுறோம். 1 2s are 2, 3 2s are 6. ஸோ b = 3 ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு, பியோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு, சியோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. நம்ம 1/x நம்மளுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ தான் தேவை. நம்ம ஃபைன் பண்ணது ஏபிசியோட வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ன்றது ரெசிப்ரோக்கல் இருக்கிறதுனால நம்ம வேல்யூவையும் ரெசிப்ரோக்கலில் சேஞ்ச் பண்ணுறோம். x = 1/a அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ, ஏவோட வேல்யூ என்ன? 2. அப்போ 1/2ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூவை 1/bன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒய்யோட வேல்யூ, பியோட வேல்யூ என்ன? 3. இப்போ 1/3ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு இசட்டோட வேல்யூவை 1/cன்னு எழுதலாம். ஸோ அப்போ 1/4 அப்படின்னு எழுதலாம். ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும். ஸோ நம்ம ரெசிப்ரோக்கலில் தான் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 1/x = ஏன்னு எடுத்துருக்கோம். அதனால் எக்ஸோட வேல்யூவை நான் 1/aன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏவோட வேல்யூ 2ன்றதை நான் 1/2ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸோட வேல்யூ 1/2, ஒய்யோட வேல்யூ 1/3. அதாவது y = 1/bனா y = 1/3ன்னு எடுத்துக்கலாம். இசட்டோட வேல்யூவை நான் 1/cன்னு எடுத்துக்கலாம். சியோட வேல்யூ 4. அப்போ z = 1/4.